கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன். தாத்தா கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன தாத்தா கண்டுபிடிச்சிங்களோ? ஒன்றை போல் மற்றொன்றை உருவாக்க முடியாது. அது அந்த தேவனாக இருந்தாலும் சரி, அந்த கடவுளாக இருந்தாலும் சரி, ஒன்றைப் போலவே மற்றொன்றை அவரால் உருவாக்க முடியாது. இதற்கும் அதற்கும் ஏதாவது ஒரு வேறுபாடு இருக்கும். அப்படி என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அவரையும் கேட்டேன், உங்களால் ஒன்றைப் போலவே மற்றொன்றை படைக்க முடியுமா? ஒருவனுடைய முகத்தை மாதிரி மற்றவருடைய முகத்தை நீங்கள் படைக்க முடியுமா? படைக்க முடியாது. எத்தனையோ மில்லியன்ஸ் கோடிக்கணக்கான மனிதர்களை நான் படைத்திருக்கிறேன். ஏதாவது ஒன்றைப் போல் மற்றதை தவறாகவாவது நான் படைத்திருக்கிறேன் என்றால் படைக்க முடியாது. ஒன்றுக்கும் மற்றொன்றுக்கும் ஏதாவது ஒரு வேறுபாடு இருக்கும். அப்படி என்று சொன்னார். நான் அவருக்கு ஒன்று சொன்னேன். அவருக்கு நான் ஒன்று சொன்னேன்றீங்களா? ஆம், உன்னால் முடியும் இறைவா. நீ ஒன்றைப் போலவே மற்றொன்றை படைத்திருக்கிறாய். அவருக்கு 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 ஆச்சரியமாச்சு. என்னடா சொல்கிற? ஒன்றை மாதிரி ஒன்றைப் போலவே மற்றொன்றை நான் படைத்திருக்கிறேனா? ஆம் கடவுளே, நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாது, நான் கண்டுபிடித்து விட்டேன். என்ன என்ன தவறாக சொல்லுகிறாய்? இல்லை இறைவா, உங்களை அறியாமலே நீங்கள் ஒன்றைப் போல் மற்றொன்றை ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்திருக்கிறீர்கள். ஒன்றைப் போலவே மற்ற ஒன்றுக்கு இல்லை. உன்னுடைய படைப்பைகள் அனைத்தையும் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஒரே மாதிரி பண்ணிக்கிறீங்களோ கடவுளே? சொன்னேன். அவர் என்னடா சொல்கிற? சொல்லு, நான் என்னத்தை பண்ணேன்? ஒரே மாதிரி இன்னொன்று நான் பண்ணலையே. பண்ணியிருக்கிறீங்க கடவுளே. உயிர், உங்களிடமுள்ள உயிரை போலவே எல்லா உயிரினங்களுக்கும் உங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறீர்கள். உயிர் என்பது ஒரே மாதிரி தானே இருக்கிறது. எல்லோருக்கும் அந்த உயிரை கொடுத்திருக்கிறீர்கள் இல்லையா? உயிரில் வித்தியாசமான உயிர் இருக்கிறதா? என் கண்ணை திறந்து விட்டாய் லூயிஸ், என் கண்ணை திறந்து விட்டாய். என்னை அறியாமலே நான் ஒன்றைப் போல் மற்றொன்றை உருவாக்கியிருக்கிறேனே. உயிர் என்னும் ஒரு உண்மை பொருளை நான் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறேனே. எல்லோருக்கும் ஒரே மாதிரி தானே அந்த உயிர் இருக்கிறது. பாருங்கள் மிஸ்டர் லூயிஸ், என் மகனே, நீ கண்டுபிடிச்சிட்டியாடா. நான் ஒன்றைப் போலவே மற்றொன்று, ஒருவரைப் போலவே மற்றொருவருக்கும் ஒரே மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். நீ அதை எனக்கு எடுத்து சொன்னதற்கு உனக்கு மிகவும் நன்றி என் மகனே, அப்படி என்ன கடவுள் சொன்னார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஒன்றை மாதிரி இன்னொன்று பண்ணிக்கிற. அவர் இல்லை நான் பண்ணல, நீ பண்ணிக்கிற, இல்லை நான் பண்ணலை, உனக்கு தைரியமாக தான் எடுத்து சொல்லு, ஒன்றை மாதிரி இன்னொன்று நான் எங்களா பண்ணிக்கிறேன்னாக்கா. உயிர், எல்லோருக்கும் உயிரை கொடுத்திருக்கிறாயே. அந்த உயிர் என்பது ஒரே மாதிரி தான் இருக்கிறது. அது எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறாரு இல்லையா என்று சொன்ன உடனே அவர் திகைத்து போனார். மனுஷன் பார்த்துன்னுக்கிறார் பாரு. பாருங்கள், நான் அவரிடம் சொன்னேன், ஒன்றைப் போல் என்னை மற்றொன்றை படைத்திருக்கிறாய். இல்லை நான் படைக்கலை. நீ படைத்திருக்கிற. இல்லை நான் பண்ணல.
அப்படி நான் எடுத்து சொல்லு அப்படின்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன், உன்ன மாதிரியே நீ எல்லாருக்கும் உயிர் கொடுத்திருக்கிறியே, அது உயிர் போலவே எல்லாருக்கும் உயிரை கொடுத்துக்கிறியே, அது உயிர் என்பது ஒன்று தானே. இன்னொன்று அவர் கையை பாருங்கள், என்னை பிளஸ் பண்ணார். ஓ ஓ என்னை அறியாமலே நான் செய்த உண்மையை விஷயத்தை எனக்கு எடுத்து சொன்னாயே என்று கடவுள் என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நன்றி இறைவா. பார்த்தீர்களா செல்வங்களே, கடவுள் அவரை அறியாமலேயே அவர் செய்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், இல்லையே நான் ஒன்றை போல் மற்றொன்றை பண்ணவில்லையே, ஒருத்தருடைய முகத்தை மாதிரி ஒருடைய உடல் உறுப்பை மாதிரி ஒன்றை போலவே நான் படைக்கவில்லையே அப்படி என்று சொன்னார். நான் உயிர் என்னும் உத்தமமான ஒரு அந்தஸ்து என்ன சொல்கிறது, அதுக்கு உயிரை தான், அதுக்கு வேறு பேர் இல்லை. அது நீ எல்லாருக்கும் கொடுத்துக்கிறீங்க, அது உயிர் என்பது ஒன்று தானே, அதை தானே நீ எல்லோருக்கும் கொடுத்துருக்கிறாய். ஓகே செல்வங்களே, பாருங்கள், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஒன்றை போலவே மற்றொன்றை அவர் படைத்திருக்கிறார். எல்லோருக்கும் ஒரு முகத்தைப் போலவே மற்றவருக்கு இல்லை என்று சொல்லுகிறார்களே, ஒரு உயிரைப் போல மற்றவருக்கும் ஒரே மாதிரி உயிர் இருக்கிறது என்பதை நான் கண்டு கொண்டேன்.